Galata வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor the Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, Buy Now மற்றும் ஜிகர்தண்டா ஃபேக்டரி. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். போமா, இது அப்பா ஸ்கூலு. மேம் பேரா பேச்சியம்மா டீச்சர் என்ன நீ ஆங்கரா? நான் ஸ்கூலில் வெறுத்து ஒரு நாள் கூட ஸ்கூலில் வெறுத்தது கிடையாது. வேலைக்கு போக மாட்டேன் நடந்திருக்கேன், ஸ்கூலுக்கு மட்டும் நடந்தது கிடையாது. எல்லா டீச்சர்ஸோடய எனக்கு பயங்கரமான ஒரு அன்பு இருந்துச்சு, நெருக்கம் இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு ரொம்ப நேசிச்சாங்க. இந்த பெல் நான் அப்பவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பெல்லு அப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். வா இவ்வளோ எவ்வளோ ஸ்கூலுக்கு. உங்க காலகட்டத்தில் இப்படி ஒரு பெட்டி இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதி போட்டிருப்பீங்க உள்ள? நான் இல்லை இந்த மாதிரி எழுதி போட்டு ஃபுல் பண்ணியிருக்கேன். நான்லாம் சத்துணவாலே வளர்ந்த பிள்ளை தான் சொல்லலாம். ஏன்னா வீட்டில் எப்போவுமே வீட்டில் ஒரு டைம் தான் பொங்குவாங்க. அதாவது ஈவினிங் 6 o'clock பொங்குவாங்க சாப்பிட, 3 o'clock 4 o'clock பொங்குவாங்க. மறுநாள் வரைக்கும் அந்த சாப்பிடணும். நம்ம லவ் லெட்டர்னு சொல்கிறோம், அது நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன், நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேத்துக்கு ஃப்ளாப் ஆகிருக்கு. அது நிறைய விஷயம். எனக்கும் அது பயங்கரமாக லைஃப்பில் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோட எழுத்துக்கு முதல் காரணம்னா பிள்ளையார் சொல்லியிருந்தா எழுதின லவ் லெட்டர்ஸ் தான். இப்போ தேவையான டீச்சர்ஸ் தான். இப்போ கூட என் டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. வாயிட்டே பாடிக்கிட்டு இப்போ வந்து ஆட்டோவில் நான் பாட்டுக்கு ஆடுறேன், நான் ஆட்டோக்காரன் பாடிக்கிட்டே தான் வந்து நான் ஆடி இருக்க முடிஞ்சு. என்னோட செலிப்ரேஷனோட கவிதைகள் அப்படின்னா என் குழந்தைங்க 2 பேர் தான் பெஸ்ட் கவிதைகள். ஒரு 2 லைன் கிடைக்குமா ஏதாச்சும் ஒரு கவிதை? நீங்க நன்றி யுவான். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. யுவான் போமா, இது அப்பா ஸ்கூலு. ஓகே, ஓப்பன் த டோர். மேம் பேரா பேச்சியம்மா டீச்சர் என்ன நீ ஆங்கரா? உள்ளதுன்னு கேள்வி கேட்குற. பேச்சு டீச்சர், சிக்கியம்மா டீச்சர், தங்கராஜ் சாரு. டேய் டேய் கேள்வி கேட்டல. மாரி செல்வராஜா திரும்ப ஒரு ஸ்கூலுக்கு போனோம், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ்ல ஒரு வருஷம் படிக்கணும்னா எந்த கிளாஸ் படிப்பீங்க? கிளாஸா? 1ல இருந்து 12. 1ல இருந்து 12மே ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச இடம் தான் ஸ்கூல். ஏன்னா எனக்கு அங்கே தான் ஸ்டேஜ் கிடச்சிச்சு, அங்கே தான் எனக்கு டீச்சர்ஸ் கிடைச்சாங்க, அங்கே தான் எனக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் வந்து அதிகமாக வந்துச்சு. அங்கே தான் ஒரு என்ன சொல்கிறது, என்னை பற்றி எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அறிவு இருக்குது, அதான் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸ்கூலில் நான் தனியாக தெரிஞ்சு ஸ்கூலில் தான் முதல் பாராட்டு வாங்குவேன். சரி சரி. அப்படிங்கும்போது எங்கே நீங்கள் பாராட்டு வாங்குறாங்களோ எங்கே உங்களுக்கு அதிகமாக பாராட்டு கிடைக்குதோ அந்த இடம் பிடிக்கும்ல. இப்போ ஸ்கூல் எனக்கு ரொம்ப இயல்பாகவே பிடிச்சிருச்சு. நான் ஸ்கூலை வெறுத்து ஒரு நாள் கூட ஸ்கூல் வெறுத்தது கிடையாது. ஸ்கூல் பிடிக்கும், ஸ்கூல் அவ்வளோ பிடிக்கும். சரி. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதே கிடையாது, எதுவுமே கிடையாது. வேலைக்கு போக மாட்டேன்னு அழுதுருக்கேன், ஸ்கூலுக்கு மட்டும் அழுது கிடையாது. எல்லா டீச்சர்ஸோடய எனக்கு பயங்கரமான ஒரு அன்பு இருந்துச்சு, நெருக்கம் இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு ரொம்ப நேசிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ அவங்க கொடுத்த நிறைய பாராட்டுகள் இருக்குது, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸு காசு கொடுத்துருக்காங்க, சும்மா காசு கொடுத்துருக்காங்களா? ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, காசு கொடுப்பாங்க. எங்கேயா விளையாட போகணும், ஏதாவது வாங்கினா காசு கொடுப்பாங்க, நோட்டு புக் வாங்கி கொடுப்பாங்க. இது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்து நிறைய இருக்குது. சரி சரி. அப்படி நிச்சயமா பிடிக்கும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உண்மையில இங்கே ஸ்கூலில் இப்போ பார்க்கும்போது ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இப்படி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. பட் இது ஓடு போட்டு ஒரு பில்டிங் இருக்கும், 1 2 3 வரைக்கும் இருக்கும். அந்த பக்கம் 4 5 2 ஓடு பில்டிங் தான் இருக்கும். இந்த மொத்த ஸ்கூல்லையே மாகாம இருக்கிறது இந்த பெல் மட்டும் தான் மாகாம இருக்கு. நான் அடிச்ச பெல் அப்படியே இருக்கு. நீங்க அடிச்ச பெல் அது எவ்வளவு தூரம் இருக்குங்களா? இந்த பெல் நான் அப்பவுமே யூஸ் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ண பெல் நானே மாட்டி நான் லீடரா இருந்தேன்ல. இது அப்படியே இது ஒண்ணுதான் வந்து அப்படியே இருக்கு. இது ரயில்வே ட்ராக்ல நாங்க தான் எட்டுவோம், காணாம போயிடுவோம். சரி. ரயில்வே ட்ராக் வைப்பாங்கல்ல, அதுல இருந்து எட்டுவோம். அப்படி தொங்க போடுவோம். இங்க போட்டிருக்காங்க, மேல தொங்க போட்டு கடைசியா ரெண்டாவது பெல்லு. காலையில ஸ்கூல் உள்ள வரணும்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பெல்லு சும்மா அடிப்பாங்க. ஒன்று கேட்லாம் வந்து உள்ள அப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். வா இவ்வளோ ஸ்கூலுக்கு. அவருக்கு ஸ்கூலுக்கு போயிடுறியா? ஸ்கூலுக்கு நீ அடி சிக்கன் பிடிச்சிக்கோ.
ஓகே டன். சார் இப்ப இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாணவர் மனசு, அவங்களுக்கு மனசுல தோன்ற விஷயங்கள் அவங்க இப்ப உங்க காலகட்டத்துல இப்படி ஒரு பெட்டி இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதி போட்டிருப்பீங்க உள்ள? நான் இல்ல மாதிரி எழுதி போட்டு ஃபுல் பண்ணிருக்கேன். இல்ல கிண்டலா எழுதி போட்டிருப்பீங்களா இல்ல உண்மையில உங்க மனசுல இருக்க அந்த தாக்கம்? ஆமா அவ்வளவு இருந்துச்சு. அது அப்ப சொல்ல தெரியல, கரெக்டா பேச தெரியல. உண்மையிலே இது சூப்பர் விஷயமா இருக்கு, எனக்கு பார்க்க பொறாமையா இருக்கு. இது வந்து நான் படிக்கும்போது இருந்ததுன்னா சத்தியமா டெய்லி காலையில் சாயங்காலம் எழுதி நீங்களே ஃபுல் பண்ணிட்டு இது இல்லாமலே நான் எழுதியிருக்கேன். நான் எழுதி டீச்சர்ஸோட நோட்ல வச்சுக்கோங்க உள்ள. சரி, படிச்சு ரிப்ளை எல்லாம் பண்ணிருக்காங்க. படிச்சு வந்து கூப்பிடுவாங்க, ஏன்டா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா டீச்சர்ஸோட பேக்ல போய் தெரியாம எழுதி வச்சிருவேன், அவங்க நோட்ல வச்சிருவேன். அப்புறம் வந்து அவங்க ட்ராயர் இருக்கும்ல, அந்த ட்ராயர்ல எழுதி மடக்கி போட்டுருவேன். கிட்டத்தட்ட அதோட இதான் இது. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கல பசங்க இப்படி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அதோட எஃபர்ட்டா தான் இது நான் ஃபீல் பண்றேன். ஞாபகம் இருக்கா இந்த கிளாஸ்லாம்? இப்போ இடையில ஓட்டு போட வந்தேன் எலெக்ஷன். இங்கதான் வந்து எலெக்ஷனுக்கு இங்கதான் வரணும்ல. ஓட்டு போட வந்துடுவேன், இங்க வந்து போட்டுருவேன். ஸோ இங்க ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுனா ஸ்கூல் டைம்ல. அப்போ வந்து நான் படிக்கும்போது இந்த ஸ்கூல்ல படிக்கும்போதெல்லாம் ஒரு லீவ்னாலும் சாப்பாடு உண்டு. சாட்டர்டே சண்டேவும்? சாட்டர்டே சண்டே மட்டும் இல்ல, சம்மர் ஹாலிடேக்கு சாப்பாடு உண்டு. எப்பவுமே லீவ் விடுவாங்கல்ல, அப்போ வந்து லஞ்ச் உண்டு. சாப்பிடறதுக்கு நீ கிளம்பி இங்க வரலாம். லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பா. அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிடுவாங்கல்ல, அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் கிளம்பி சாப்பிடறதுக்கு வந்துடுவோம். தட்டு எடுத்து காலைல விளாண்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவோம். சரி சரி. அதுக்கப்புறம் ஏன் நிப்பாட்டினான்னு தெரியல. நான் ஸ்கூல் படிக்க வரைக்கும் இருந்துச்சு. அது நான் இந்த 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அது ஸ்கூல்ல சத்துணவு தான் முக்கியம். சுட சுட சாப்பாடு என்ன அப்பெல்லாம் மெனு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ சத்துணவு குழம்பு, ஒரு காய்கறி கூட்டு, ஒரு காய் கூட்டு வைப்பாங்க. ஏதாவது ஒரு காய் கூட்டு இருக்கும், சத்துணவு குழம்பு இருக்கும். பிரச்சனை என்னன்னா சுட 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 சாப்பிடுவோம். நான்லாம் சத்துணவாலே வளர்ந்த பிள்ளை தான் சொல்லலாம். ஏன்னா வீட்டில் எப்போவுமே வீட்டில் ஒரு டைம் தான் பொங்குவாங்க. அதாவது ஈவினிங் 6 o'clock பொங்குவாங்க சாப்பாடு, 3 o'clock 4 o'clock பொங்குவாங்க. மறுநாள் வரைக்கும் அந்த சாப்பிடணும். இப்போ பழைய கஞ்சி தான் எப்பவுமே சாப்பாடு. அப்போ நீங்கள் வந்து சுட சுட சாப்பிடணும். மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, இப்போ தட்டு பிளேட் எடுத்து வெளியே வச்சுருவாங்க. அதை எடுத்து ஓடிந்துருவோம் நாங்கள் ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் லைனாக சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தான். இந்த பள்ளிக்கூடத்து காதல் அப்ப லெட்டர்லாம் எழுதிருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாம பையில வச்சுது? நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன சொல்றது, அது நம்ம லவ் லெட்டர்னு சொல்றோம். அன்னைக்கு அதுதான் வந்து ஒரு நம்மளோட நெக்ஸ்ட் லெவல். நம்ம வந்து மனிதர்களோட புழங்குவதற்கும் மனிதர்களுடைய புரிந்து கொள்வதற்கும் ஏதோ நமக்கு தோன்றதை அடுத்தவங்களோட கன்வே பண்ண ஆசைப்படுறோம். நம்ம லவ் லெட்டர் நம்ம சாதாரண லவ் லெட்டர்னு நினச்சிக்கிறோம். லவ் லெட்டரோட வேல்யூ வந்து அதோட நின்று போகாது. லவ் லெட்டரோட வேல்யூங்கிறது உனக்கு தோன்றதை முதல்ல நீ வந்து எழுத ஆரம்பிக்கிற. அது என்னவா மாறுதுன்னு அப்போ முதல்ல உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிற. உனக்குள்ள ஒரு ஃபீலிங்கை முதல்ல ரிட்டனாக எழுதுறல, அதுவே சூப்பர் விஷயம் இல்லை? அப்படி வந்து சூப்பர் விஷயம் வந்து அது மாதிரி நிறைய நான் வந்து எனக்கு அப்பவுமே எழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எழுத ஆரம்பிப்பேன்ல, அது நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன், நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேத்துக்கு ஃப்ளாப் ஆகிருக்கு. அது நிறைய விஷயம். எனக்கும் அது பயங்கரமாக லைஃப்பில் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட எழுத்துக்கு முதல் காரணம்னா பிள்ளையார் சொல்லிங்கன்னா எழுதின லவ் லெட்டர்ஸ் தான். ஸோ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் மீட் பண்ண ஒரு தேவதை ஏதாவது ஒரு பேர் சொல்ல முடியுமா? இப்போ தேவதைனா டீச்சர்ஸ் தான். இப்போ கூட என் டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் 1ஆம் கிளாஸில் இந்த ஸ்கூல்லேருந்து 12th காலேஜ் வரைக்கும் படித்த எல்லா டீச்சர்ஸுமே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது என்னோட பெரிய கிஃப்ட்டு. அவங்க எல்லாருமே எனக்கு படம் பார்த்து கால் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோ சேட்டப் பண்ணியிருக்கேன், நல்லா ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், சேட்டப் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் மறக்காமல் எனக்கு அவங்க கால் பண்ணி பேசுகிறது இருக்குல்ல, அப்போ நான் ஒரு கரெக்டான ரூட்டில் நான் போகிறேன். என்னோடய படங்களில் ஒரு என்னோடய ஆசிரியர்களுக்கு பிடிச்ச ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப போதுமான பெரிய திருப்தி. சரி சரி. இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ், நம்ம வழிநடத்த டீச்சர்ஸை பார்க்கும்போது அது எங்கள் வாத்தியார் ராம்சார் உட்பட, இப்போ நான் படம் எடுக்கிறேன்னா துணிஞ்சு போய் எங்கள் ராம்சார்ட்ட காட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பிடிச்ச அம்சம் ஒன்று இருக்குன்னு தான் காட்டுவோம், மரியாதையான விஷயங்கள் இருக்குன்னு தான் காட்டுவோம். அதே மாதிரி இந்த என்னுடைய 4 படங்களுமே 3 படங்களுமே என்னோட டீச்சர்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி. எல்லா படத்துக்குமே வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, அம்மா அப்பா பார்த்து பேசியிருக்காங்க, எங்கள் அண்ணன் அக்காவை பார்த்து பேசியிருக்காங்க. அதனால் எனக்கு அந்த பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. பெருமிதம் வந்து என்னென்னா, என்னோடய ஆசிரியர்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாணவனாக இருந்தனா இல்லைன்னு தெரியாது, ஆனால் இப்போ நான் பிடிச்சமான படங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கதைகள்ல ரொம்ப வெளிப்படையாக அந்த காதல் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. நீங்கள் ஒரு லவ் லெட்டர் எழுதி உங்கள் ஃப்ரெண்டை மாட்டி விட்டதா ஒரு கதை, மாட்டி விட்டதால் அவரே மாட்டிக்கிட்டார், அந்த கையெழுத்து ஒத்து போக
பிற்காலத்துல உங்களுக்கு எப்ப தோணி இருக்கா அவங்க கிட்ட உண்மையா சொல்லிடணும்டா அது சொல்லிட்டீங்களா காலேஜ்லாம் போகும்போது பசங்களாம் ஒன்றா பெரிய பசங்களாம் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் குழந்தைலாம் இருக்கணும் அப்போ பேசும்போது சொல்லியிருக்கேன். அப்பவே அது தெரியும் எனக்கு, அவனும் தெரியும். ஓகே ஓகே. அது வந்து ஒரு ஃபீல் தான். ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளை வந்து வேற மாதிரி யோசிக்க வச்சு, அது ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்போ மெச்சூர்டாக மாறுமோ அன்றைக்கி ஈஸியாக அதை பேசி அதை சரி பண்ணிடுச்சு. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பெரிய அதிசயம் எங்களுக்கு. டிவிங்கிறது பெரிய அதிசயம். இவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்காது முதல்ல. இவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்காது. ஒரு ஓட்டு தான் போட்டிருப்பாங்க, ஜன்னல்கள் இருக்கும், செவரு இருக்கும், தரை இருக்கும். ஃபேன் இருக்குமா அந்த டைம்ல? ஃபேன்லாம் கிடையாது, கரண்டே கிடையாது. அப்படியா? கரண்ட் இருக்காது. ரொம்ப மழை காலம் வந்தா லீவா ஸ்கூல்ல? இருட்டா தான் இருக்கும். கரண்ட் எல்லாம் இருந்தது இல்லை ஸ்கூல்ல. ஓ. நாங்களே டான்ஸ்லாம் நாங்கள் பாட்டு பாடிட்டு தான் ஆடுவோம். நீங்களா ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்சோம்னா ஸ்டேஜ் போட்டுட்டு நானே வாய்ட்டு பாடிட்டு தான் ஆடிருக்கேன். வாய்ட்டே பாடிக்கிட்டு இப்போ வந்து ஆட்டோக்காரன் பாட்டுக்கு ஆடுறான், நான் ஆட்டோக்காரன் பாடிக்கிட்டே தான் வந்து நான் ஆடிருக்கேன். ஒழிஞ்சு என்னுடைய அப்படி வசதி இல்லை. ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா எந்த பாட்டு உங்க ஃப்ரெண்டு பாடவோ இல்லை நீங்க ஆடவோ? அது ஒரு மறக்க முடியாத பாடலாம். மொத்த புளியங்குளத்துக்கு அந்த பாடல் சுத்திட்டே இருந்திருக்கு. பாஷா தான் ஆட்டோக்காரன் பாட்டுக்கு தான் நான் வந்து ஆடிருக்கேன். சீனிராஜ் ஃப்ரெண்டு அவனும் பாடியிருக்கான், நான் ஆடிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பாடி தான் ஆடுவான், மூச்சு முட்டு துண்டை வச்சு பாடி. ஆமா, எல்லாம் அந்த சோர்ஸே இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறதுல முக்கியமான பங்கு ஸ்கூலுக்கு. உங்களுடைய டீச்சர் பத்தி நிறைய பேசியிருந்தீங்க, பேச்சு டீச்சர். ஸோ கடைசியா எப்போ பார்த்தீங்க, பேசுனீங்களா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ். ஓ. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் டீச்சர் வந்திருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு டீச்சர் ஆனவங்க தான் உங்களுக்கு டீச்சரா? எங்கள் அப்பாவுக்கு டீச்சர் வந்திருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அக்காவுக்கு, எனக்கு. பட் என் குழந்தைங்க தான் டீச்சராக இல்லை, இறந்துட்டாங்க. மொத்த ஃபேமிலிக்குமே அவங்க டீச்சராக இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரியல உங்க அப்பா பண்ணதாரா? எல்லாருக்கும் தெரியல. சொந்தக்காரங்க வேற. என்னன்னா அவங்க மட்டும் தான் உரிமையா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே இருப்பாங்கல்ல, அங்கிருந்தே ஒடுக்கி அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பார்த்தா மொத்த ஊருமே போயிடும். ஒரு மரியாதை, பயம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருக்கும். என்ன சொல்கிறது, அவங்க தான் முதல் கற்றுக் கொடுக்கு. டீச்சர்ஸ் அப்படிங்கிற பயத்தையும் மரியாதையும் சேர்த்து கற்றுக் கொடுத்ததுன்னா அவங்க தான். ஏன்னா திரு மாரி செல்வராஜ் வெறும் கதைகள் எழுதுறது மட்டும் வல்லவர் இல்லை, நிறைய கவிதைகளும் நீங்கள் எழுதிருக்கீங்களே. உங்கள் டீச்சரை பற்றி, உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றியும் நிறைய கவிதைகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா? நான் கவிதை எழுதுனது வந்து அதான் சொன்னேன்ல, என்னோட நாஸ்ட்ராலஜி எழுதுனதை விட நான் ரொம்ப எழுதுனது எல்லாமே ஒரு இனி நான் விடுபட்டு தனிமைப்பட்டு போனதுக்கப்புறம் என்னோட எமோஷனல் பெயின் எழுதுனது, என்னோட கொண்டாட்டத்தை கவிதை எழுதுனதே கிடையாது. என்னோட கதையோ கவிதையோ என்னோட செலிப்ரேஷனை நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா செலிப்ரேஷனோட எண்ட் பையன் துயரமாக தான் இருக்கும். அதனோட பெயினை தான் அதிகமாக நான் படைப்பாக மாற்றிருக்கேன். செலிப்ரேஷன் அந்த என்னோட செலிப்ரேஷனோட கவிதைகள் அப்படின்னா என் குழந்தைங்க 2 பேரும் தான் பெஸ்ட் கவிதைகள். ஒரு 2 லைன் கிடைக்குமா ஏதாச்சும் ஒரு கவிதை? நீங்க நன்றி யுவான். இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் ஸ்கூல்ல. சரி, இப்போ உங்க பசங்க 2 பேர்ல யார் பயங்கரமா அடம் பிடிக்கிறா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அந்த மாதிரி, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி? நம்பி பெரிய பொண்ணு தான். அவளுக்கு வந்து நான் ஜாலியா இருக்குன்னு நினைச்சுக்கிறா. அப்பா வந்து ஜாலியா இருக்காரு, எப்பவுமே டிவிலே படம் எடுத்துட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுட்டே இருக்காரு, லேப்டாப் பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறா. அவள் வந்து என் கூட நைட்டு நான் சுத்த நைட் மிட் நைட்லாம் வரல. அப்பா மாதிரி அப்பா ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். நான் காலையில் 1 மணி நேரம் தூங்குவேன், காலையில் 4 மணி தான் படுப்பேன். அப்போ அப்பா மட்டும் தூங்குறாரு அப்படின்னு சொல்லுவா. அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஸ்கூலுக்கு நான் கொஞ்சம் இதாக கோமா சொன்னேன்னா போயிடுவா. கோமானா மீன்ஸ் நம்பி நீ போனால் தான் அப்பா பேசுவேன் அப்படின்னா கிளம்பி போயிடுவான். அந்த அப்பாவுக்கு பயந்து போவா ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போனால் சமத்தா இருப்பா. ஸ்கூலுக்கு நான் போகல, ஸ்கூலில் கேட்பேன், எல்லாருக்குமே நல்லா தான் சொல்லுவாங்க. சூப்பர். நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா? அப்போ ஓவியம்லாம் வரைவீங்களா சின்ன வயசுலையா? ஆமாம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஓவியத்தில் தான் வந்துச்சு எனக்கு. சரி சரி. அப்புறம் அதை விட்டு அப்படி நான் செவுத்து கிறுக்கிட்டே இருப்பேன். எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி பண்ணி வீட்டிலலாம் கிறுக்கி வச்சுட்டே இருப்பேன்ல. அதுக்கப்புறம் எனக்கு அது டான்ஸ் வந்த உடனே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு ஓவியத்தை விட்டேன். ஓவியத்தை விட்டேன்னா எப்படி முன்னாடி எப்படின்னா அச்சுலாம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு படத்தை எடுத்து அதுக்கு மேலேயே எந்த ஒயிட் பேப்பர் பார்த்தாலும் ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் டான்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ரைட் ரைட் ரைட். சூப்பர் சார். ஸோ ஸ்கூலை பற்றி நிறைய மறக்க முடியாத நினைவுகள் சொன்னீங்க. தமிழ்நாடு மேப் இதில் ஒரு பக்கம் திருநெல்வேலி இங்கே இருக்கு. இதில் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க சார். ஆமாம், நான் இப்போ இங்கே இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறேன் அங்கே. ஓகே. தூத்துக்குடி திருநெல்வேலி பார்டரா?
நம்ம தூத்துக்குடிக்கு இருக்குல்ல. இப்ப இதுல இருக்க எல்லா ஊருக்கும் நீங்க சுத்தி இருப்பீங்களா சார்? தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கும் போயிருப்பீங்களா ஒரு ஊட இல்லாம? எல்லாம் ஷூட்டிங்காகவா இல்ல எப்படி சொல்றீங்க? இல்ல சும்மாவே போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு. எது மிஸ் பண்ண ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரினா போனதே இல்லைன்னா? பண்ண டிஸ்ட்ரிக்ட்னா இல்ல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் போயிட்டீங்களா? அப்பா எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். செம்ம செம்ம சார். ஃபர்ஸ்ட் நைட் இருக்கும்போது போயிருக்கேன். ரொம்ப கம்மியாக போன ஊர்னு சொல்லலாம். திருப்பூர் கம்மியாக போயிருக்கேன். இது நாகப்பட்டினம் கம்மியாக போயிருக்கேன். அரியலூர் ஒரு டைம் தான் போயிருக்கேன். பெரம்பலூர் நான் போகும்போது திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் போயிருக்கேன். சரி சரி சரி, சூப்பர் சார். சிவகங்கை அடிக்கடி போயிருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் இப்போ உங்க அம்மா கூட சொல்லியிருப்பாங்க மிஸ் கிட்ட, பையனை வந்து முகத்தை மட்டும் விட்டுருமா எல்லா இடத்துலையும் அடின்னு. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மிஸ்ஸுங்களை வந்து இவங்க எதிர்த்து பேசுறாங்க. அவங்க டீச்சர்ஸ் வந்து பயப்படுறாங்க பசங்களை இவன் திரும்ப திட்டிடுவானோ நம்ம மரியாதை போயிடுன்ற அளவுக்கு பசங்க எந்த இடத்துல கொஞ்சம் இல்லை அப்படி இல்லை டிசிப்ளின் எங்கேயோ ஒரு குறையுது. அது ஒரு காலம் இருந்துச்சு. சரி. இப்போ என் ஒய்ஃப் டீச்சர் தான், கவர்மெண்ட் டீச்சர். என் ஒய்ஃப் கவர்மெண்ட் டீச்சராக தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பசங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன், பார்ப்பேன், மீட் பண்ணுவேன். இப்போ வந்து அடிக்காதேன்னு சொல்றது என்னன்னா டிஸ்கஷன் பண்ணுங்க. நம்ம முன்னாடி பயத்தை நம்புவோம். முன்னாடி டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பயத்தை நம்புவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பயம் இருந்துச்சுன்னா அவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு நம்புவாங்க. இப்போ என்னன்னா அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுங்க. பயம் வந்து எல்லாத்தையும் வளர விட மாட்டேங்குது. அதனால நீங்கள் பயத்தை விட்டுட்டு ஃப்ரெண்ட்லியாக மாறுங்க. நம்ம என்ன திருப்பி இப்போ அடிச்சாதானே அவன் திரும்புவான். இப்போ பேசவே முடியல, கோவமாக பேச. நீ ஃப்ரெண்ட்லியாக அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணு. ஒரு அதிகமாக யார் அடிப்பீங்க? அதிகமாக சேட்டை பண்ணுறவனா அதிகமாக முட்டாள் படிக்க போகிறான்னு ஒருத்தன் அடிப்பீங்க. அவன் கிளாஸில் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு 5 பேர் இருப்பானா, ஒரு 6 பேர் இருப்பானா? அதிகபட்சம் சிறுபான்மையாக தான் இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறவங்க ஒரு 5 பேர். நீ அந்த 5 பேத்துக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா அவன் தான் கஷ்டம். அவன் தான் ஒரு மாதிரி புரிஞ்சிக்காமல் இருக்கான்னா நீ அவனை அடிச்சு தான் திருத்தணும்னு அவசியம் கிடையாது. அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து திருப்பி பேச அவனுக்குள்ள மாற்றம் வரும்ல. நீங்கள் உடனே வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன பையன் எப்படி ஹர்ட் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெருமையை வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பையனை பார்த்து ஏதாவது கேட்டானா டக்குனு ஹர்ட் ஆகிட்டீங்களே. ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்டால் எப்படி ஹர்ட் ஆக முடியும்? அந்த இது நம்மகிட்ட வந்து போகணும். இப்போ நம்ம டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 8th பையன் ஒரு டீச்சர்ஸை பார்த்து ஏதாவது ஏட்டி பூட்டி பேசிட்டான், கோவமாக பேசிட்டான், மதிக்கல அப்படின்னா நம்ம ஹர்ட் ஆகிடுறோம். அது அப்படி கிடையாது. அவன் அறியாமல் பேசுகிறான் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அவன் இன்னசென்ட், பக்கா பியூர் இன்னசென்ட் அவன். அப்போ நம்ம வந்து அவ்வளோ ஹர்ட் ஆகுதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனை டேக் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அடித்து தான் திருத்தணும்னு ஒன்று கிடையவே கிடையாது. பேசி பழகி அவனுக்கு சமூகத்தை புரிய வைங்க. ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறது நம்ம நினைவு யார் நிற்கிறான் நல்லா, நம்ம யாரை திரும்பி பார்க்கணும் ஆசைப்படுறோம். நம்மளோட பிள்ளைகளோட நம்ம தப்புகளோட நம்மளை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா டீச்சர்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அதுதான் சொல்லுவேன். என்னது நம்பி இங்கே வா. என்னது சொல்லு என்கிட்ட அப்பாவுக்கு சத்தமாக சொல்லுது. என்னது லவ்? இது என்னது? ஓகே. இது என்னது? தெரியல. இது என்னது? வாட்டர். இது என்ன? இது என்னடா? என்ன ஃபேக்ட்ரியாடா இது? ஓகே வா. நீ ஸ்கூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே சொல்லலாமா? ஸ்கூல் புக்ஸே பயங்கரமா இருக்கு. வாட் இஸ் திஸ்? சத்தமா சொல்லு. தானே நபி போயிட்டு அப்ப கேள்வி கேட்டுருவான்னு சொல்லிட்டு என்னென்ன இதெல்லாம் பண்ணிருக்காரு அவரு? சும்மா எல்லாம் தண்டிச்சிட மாட்டீங்களே. பண்டதெல்லாம் சேர்த்துன்னு வாக்குமூலம் கொடுத்தாச்சு. கையில பெருசா பணம் இருக்காது. இல்லாட்டினா கூட 1 மணி வரைக்கும் ஒரே பாயில தான் 4 பேர் படுத்து பேசிட்டு அரசியல் பேசுவோம், விளையாட்டு பேசுவோம், ஸ்போர்ட்ஸை பற்றி கிரிக்கெட்லாம் ஆனந்தா 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் இருப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நான் கலாட்டா வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor, the Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, buy now மற்றும் ஜிகர்தண்டா factory.